ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। உள்ளம் தோறும் வள்ளுவம் என்று திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய பொருளையும் சுருக்கமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இல்லறவியல் நிறைவு செய்து துறவறவியலில் 4 அதிகாரங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தாவது 5வது அதிகாரம் கள்ளாமை. கள்ளாமை என்றால் திருடாமை. கள்ளுதல் என்றால் திருடுதல். பிறர் பொருளை கவர நினையாமை. திருடுதல் பொருளை எடுக்கிறது என்பது திருவள்ளுவர் பொருளை எடுக்க நினைத்தல் என்ற பொருளையே சொல்லுகின்றார். பிறர் பொருளை எடுக்க நினைக்கிறதே பாப்பம் என்று பிறர் பொருளை கவர நினையாமை. இந்த அதிகாரம் துறவறவியலில் இருக்கின்றது. இப்போ இல்லறத்தில் இருக்கிறவர்கள் திருடலாமானம், துறவரத்தில் துறவு தர்மமாக தானே சொல்லி இருக்கு. அதனால் இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு இது பொருந்தாதா என்று கேட்டால் அவர்களுக்கும் பொருந்தக்கூடியது தான். ஆனால் இல்லறத்தில் இருக்கிற பொழுது விளையாட்டாக பொருளை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் விளையாட்டுக்கு பண்ணுறதுங்கிறது இல்லறத்தில் இயல்பாக இருக்க சாதாரணமான ஒரு வேடிக்கையாக செய்கிறது உண்டு. பிறருடைய எந்த ஒரு பொருளையும் அவரை ஏமாற்றி எடுத்துக்கொள்ள கருதாமை. கருதுதலும் செய்தலோடு ஒத்தலின் கள்ளாமை என்றார். அல்லது மனசில் எடுக்கணும் நினைக்கிறது அப்படிங்கிறதே திருட்டு. அது கூடாது. துறவு தர்மத்தில் இருக்கிறவனுக்கு அது கூடாதுங்கிறார். இல்வாழ்வில் இருப்பவர்கள் உறவுகளோடு விளையாட்டாக வேணும் பிறர் பொருளை எடுத்தலை செய்யலாம். அப்படி அல்லது எடுக்க நினைக்கிறது அப்படிங்கிறது பெரிய பாப்பம் இல்லை. ஆனால் எடுத்தால் அது குற்றம். ஆனால் துறவு வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு எடுக்க நினைக்கிறதே பாப்பம். உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிறார். மனசில் நினைக்கிறதே பாப்பம்னு சொல்லுகின்றார். அதை துறந்தவர் மனதிலும் களவினை நினைப்பது குற்றமாகும். ஆகவே இது துறவரத்தில் வைக்கப்பட்டது. துறவு தர்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய பற்றை உலகப்பற்றை விட்டு தான் துறவு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள். பொருள் இருந்தோ இல்லாமலோ மிகுதியாக பொருள் இருந்து அரசர்களாக இருந்தவர்களும் அவற்றை வேண்டாம் என்று விட்டு துறவு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள். சாமான்யமாக ஏழையாக இருந்தவர்களும் கூட பிறகு துறவு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பொருள் இருந்திருந்தாலும் இல்லை என்றாலும் பொருள் மேலே ஒரு வைராக்கியம் வந்து அது வேண்டாம் என்று விட்டு துறவு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் மீண்டும் அந்த பொருளை நினைப்பது பாப்பம் ஆகும். அது தன்னுடைய துறவு தர்மத்திற்கு விரோதமாக ஆகும். அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி தவம் முதலானவைகளுக்கு அது தடையாக இருக்கும். அந்த ஆசையானது மனதில் சலனத்தை ஏற்படுத்தி மனதை அடக்குதலை தடையாக இருக்கும். மனத்தை அடக்குதலுக்கு அது தடையாக இருக்கும். புற விஷயங்களை பற்றிய சிந்தனை இல்லாமல் மனதை அடக்கி தவம் செய்ய வேண்டிய துறவி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய லட்சியமான ஞானத்தை அபியாசம் செய்கிறது என்பது தான் துறவியினுடைய நோக்கம். அதை செய்ய வேண்டிய துறவி உடல் சுகத்தின் பொருட்டு பொருளை சிந்திப்பதும் அதை பிறரை வஞ்சித்து சேர்க்க நினைப்பதும் அவருக்கு பெரிய இழுக்காகும். அந்த துறவு தர்மத்துக்கு அவர் செய்கின்ற தவத்திற்கு அது பெரிய இழுக்காகும். இந்த கருத்து அடுத்து வரும் வாய்மை முதல் கொல்லாமை வரையிலான 4 அதிகாரங்களுக்கும் பொருந்தும்.
அடுத்தடுத்த இந்த துறவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடுத்தடுத்த அதிகாரங்களுக்கும் இதே கருத்து பொருந்தும். அதனால் வாய்மைங்கிறது உண்மை பேசுதல். இல்லறத்தில் இருக்கிறவங்க போய் பேசலாமா, நான் துறவில் சொல்லியிருக்கிறதுனால அப்படிங்கிறது இல்லை. துறவிக்கு அது மிக முக்கியமான தர்மங்கிறதுனால அது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நினைப்பதும் வஞ்சிக்க நினைப்பதும். ஏன்னா துறவி எந்த வேலையும் வேண்டான்னு வேலை பொறுப்பு கடமைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உறவுகள் உடைமைகள் அனைத்தையும் விட்டு விட்டு துறவு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். துறவு வாழ்க்கையில் இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ வேலை செய்கிறதோ பொருந்தாது, அதை செய்ய போகிறது இல்லை. அதே சமயம் பொருள் தேவை இருக்கலாம். அந்த பொருள் தேவைக்காக இப்போ வேலையும் செய்யலை பொருளும் வேண்டும்னா அப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது ஏமாத்திர வரக்கூடிய பக்தர்களுக்கு தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு ஏதோ இந்த பரிகாரம் பண்ண அதை பண்ண இதை பண்ணணும்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள்ட்ட இருந்து பணத்தை பறிக்கலாம். அப்படி நிறையா சாமியார்கள் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அவர் வேலைக்கு போக மாட்டார், துறவியாக இருக்கிறார். அதே சமயம் துறவி வேஷத்தில் இருக்கிறார். மெய்யான துறவு மனப்பான்மை இருந்தால் முன்னாடி கூடா ஒழுக்கம்னு சொன்னார். துறவு மனப்பான்மையில் இருந்தாக்கா அவர் அதை செய்ய மாட்டார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால துறவு வாழ்க்கைக்கு வந்த பிறகும் பொருளாசை நீங்காதவர்கள் இருக்கிறார்கள். அப்போ வரக்கூடிய பக்தர்களுக்கு தன்னை தேடி வருபவர்களுக்கு ஏதோ ஒரு பரிகாரத்தை சொல்லி அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சொன்னாக்கா அதற்கு ஒரு பரிகாரம் சொல்வதாக இதை செய்யுங்க அதை செய்யுங்க, அதற்கு இந்த யாகம் பண்ணணும், இந்த பூஜை பண்ணணும், இல்லை இந்த தாயத்தை கட்டுங்க, இல்லை இந்த விபூதியை கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுத்து அதற்கு பணம் வாங்குகிறார்னா இப்போ பண நோக்கத்துக்காக அதை செய்கின்றார். உண்மையிலேயே அவருக்கு சித்தி இருந்து ஒரு அருள் புரியறதுனால ஒரு விபூதி கொடுக்குறார், அது மருத்துவ குணம், அது சரியாகலாம். அவருடைய யோக சாதனையினால் சித்தி ஏற்பட்டு அவருடைய அருள் வாக்கோ அவர் கொடுக்குற விபூதியோ தாயத்தோ ஏதோ ஒன்று ஒரு பழம் கொடுத்து பிரசாதம் கொடுத்தா கூட அது வேலை செய்யலாம், சரியாகலாம். ஆனால் அதை கொடுத்துட்டு பணம் கொடுத்தா தான் இதற்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற பொழுது அது வியாபாரமாக ஆகின்றது. அவர் அருளோடு கொடுக்குறார், நல்ல மனதோடு கொடுக்குறார். அவர்கள் குணமானவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள், அதனால் நன்மை அடைந்தவர்கள், மனம் மகிழ்ந்து மனம் விரும்பி அவர்களால் என்ன செய்ய முடிகிறதோ அது செய்தால் அது வேறு. சுவாமி தொண்டு செய்கிறார், சமூக சேவை செய்கிறார், அதற்கு பயன்படட்டும் அப்படின்னு அடியார்கள் அவர்களாக விரும்பி அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுக்கறது பொருள் கொடுக்கறதுங்கிறது சமூக நன்மையை கருதி கொடுக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு கொடுத்தா தான் இது அப்படிங்கிறது பார்க்க வரணும்னா, வீட்டுக்கு வரணும்னா இத்தனை லட்சம், சாமி பார்க்க வரணும்னா இவ்வளோ லட்சம், இல்லை வேறு ஏதாவது கொடுக்கணும்னா என்று ஏற்கனவே ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் இதை கொடுத்தாகணும்னு கேட்டால் அது வியாபாரமாக ஆகின்றது, அது பொருள் ஆசையாக ஆகின்றது. அந்த ஒழுக்கம் அது கூடா ஒழுக்கம், அது துறவிக்கு கூடாது, துறவிக்கு அது பொருந்தாது, அவருடைய தவத்தை செய்ய முடியாது. அதனால் முந்தின அதிகாரம் கூடா ஒழுக்கம்னு பார்த்தோம். கூடா ஒழுக்கம் முக்கியமாக காமத்தை பிரதானமாக கொண்டு பெண்ணாசை கூடாது. துறவு வாழ்க்கைக்கு வந்தவன், இல்வாழ்க்கையில் இருக்கிறவன் பிறனில் விழையாமை என்று வேற எந்த பெண்ணையும் நினைக்காமல் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு மட்டும் அவன் சேர்ந்திருக்கலாம். ஆனால் துறவு வாழ்க்கைக்கு வருகிறவன் எந்த பெண்ணையுமே நினைக்கக்கூடாது, அந்த பெண்ணாசை முற்றிலும் விட வேண்டும் என்பதை சென்ற அதிகாரத்தில் கூடா ஒழுக்கத்தில் சொன்னார். இங்கே அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆசை பொன்னாசை. அதில் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 தான் பிரதானமான ஆசையாக சொல்கிறோம். மற்ற எல்லா ஆசைகளும் இதற்குள் அடங்கி விடுகின்றன. அதில் பெண்ணாசை சென்ற அதிகாரத்தில் சொன்னதுனால இந்த அதிகாரத்தில் பொன்னாசையை சொல்லுகின்றார். பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆசை, அதுவும் துறவிக்கு துறவியினுடைய தர்மத்தை கடைபிடிப்பதற்கு தவத்தை செய்வதற்கு தடையாக இருக்கும். ஆகவே அதை ஒருவன் விட்டுவிட வேண்டும். அதில் இல்வாழ்க்கையில் இருக்கிறவர்களும் கூட பிறகு ஒரு காலத்தில் துறவு வாழ்க்கைக்கு வர வேண்டும். அதுதான் நம்ம தர்மமாக இருக்குது. அப்போ இல்வாழ்க்கையில் இருக்கிற பொழுதே களவுங்கிற அந்த தீய குணம் இல்லை என்றால் துறவு வாழ்க்கையில் வந்த பிறகு அது இன்னும் நன்றாக தவத்தை செய்ய முடியும். அதில் இல்வாழ்க்கையில் தொடங்கிறது, துறவு வாழ்க்கையில் நீட்டிக்கின்றது, அது முழுமை அடைகின்றது. அதனால் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் களவு கூடாது, துறவு வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் மனதிலும் நினைக்கக்கூடாது. அதை இந்த அதிகாரத்தில் சொல்லுகின்றார். 10 குறள்களில் முதல் 2 குறள்களில் களவினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். திருட்டு களவு என்பது என்ன, கல்லாமைன்னு இங்கே சொல்லியிருக்காரு. அப்போ எதை களவுன்னு சொல்கிறது, எது களவாகும், எது நீக்கப்பட வேண்டியது என்பதை இங்கே சொல்லுகின்றார். களவின் இலக்கணமும் அது நீக்கப்பட வேண்டும் என்பதும் முதல் 2 குறள்களில் சொல்லப்படுகின்றது.
முதல் குறளில் முக்தியை விரும்பும் துறவி களவினை நினையாமல் தன் மனதை காக்க வேண்டும். வாசனையினால் ஏற்கனவே குடும்பத்தில் இருந்திருக்கிறார், சமூகத்தில் இருக்கிறார், இந்த பிறவியில் பல பிறவிகளாக இருந்திருக்கிறார். அதனால் இந்த பொருளை வைத்துக்கொண்டு பல சுகங்களை சரீர ரீதி அனுபவித்திருக்கிறார். அந்த வாசனையினுடைய தூண்டுதலால் பொருள் இல்லாத பொழுது அந்த பொருளை சம்பாதிக்க வேண்டும், அடைய வேண்டுங்கிற எண்ணம் மனதில் வரக்கூடாது. அதனால் நினையாமல் தன் மனதை காக்க வேண்டும். அப்புறம் அப்படி மனதால் நினைத்தாலும் தீமை ஆகும். அது அவருடைய மனசில் கலக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ மனசை ஒருமுகப்படுத்தி அவர்னால் தியானத்தை தவத்தை செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியவில்லை என்றால் துறவு வாழ்க்கைக்கு எதுக்காக வந்தாரோ அந்த லட்சியமானது நிறைவேறாமல் போய்விடுகிறது. அதனால் மனதால் நினைத்தலும் தீமையாகும். அது துறவு அறத்திற்கு, தன்னுடைய தவத்திற்கு, தன்னுடைய லட்சியத்திற்கு பெரும் தடையாக ஆகும். அடுத்த குறளில் சொல்கிறார், அப்படி நினைச்சா என்ன தீமை வரும்? களவினால் உண்டாகும் தீமைகள். அப்படி களவை நினைக்கிறதுனால என்ன தீமைகள், என்ன கெடுதல் வருங்கிறார். வஞ்சகமாக பொருளை வாங்கலாம், சேர்க்கலாம். ஆனால் பொருள் சேர்வது போல இருந்து அது கெட்டு போகும், அவரை விட்டு போய்விடும், அவருக்கு பலவிதமான கெடுதலை கொடுத்து போகும்னா. அந்த பொருள் நிலையாக இருக்காது, குறுக்கு வழியில் வரக்கூடிய பொருள் நிலையாக இருக்காது. அது போகின்ற பொழுது பெரும் கெடுதலை கொடுத்து போகும், பெரும் பாபத்தை கொடுத்து போகும். அதில் பொருளோட தன்மையே, பணத்தோட தன்மையே நிலையில்லாமல் இருக்கிறது தான். வரும் போகும். அது நம்மளுடைய முயற்சி, உழைப்பு, அதற்கு மேலே நம்மளுடைய விதிங்கிறது இருக்குது. புண்ணிய பாவத்திற்கு ஏற்றாற் போல் பொருளை அனுபவிக்கிறதுக்கான புண்ணியம் இருந்தால் பொருள் இருக்கும். நம்ம உழைத்து சம்பாதிச்சாலும் உழைத்து தேடுகின்ற பொழுது பொருள் கிடைக்கும். அல்லது நம்ம எதிர்பார்க்காமலே கூட செல்வம் நமக்கு இருக்கும், புண்ணியம் இருந்தால். பணத்தை அனுபவிக்கிறதுக்கான புண்ணியம் இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் அது நம்மை தேடி வந்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த புண்ணியம் போய்விட்டால் நம்ம என்னதான் கடுமையாக முயற்சி பண்ணாலும் அது கிடைக்காமல் போகும், கிடைப்பதில் தாமதமாகும். அல்லது இருக்கிற பொருளை, நன்றாக அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய பொருளே ஒரு பாப்பம் வேலை செய்கின்ற பொழுது அதனால் நீங்கி போகும். வறுமையினால் துன்பத்தை அனுபவிக்கணும்னு ஒரு பாப்பம் வேலை செஞ்சால் அந்த பொருள் கையை விட்டு போய்விடும். எவ்வளவோ தொழில் அதிபர்கள் பார்க்குறோம், நல்ல திறமையானவர்கள் தான் மிகச்சிறப்பாக ஏழையாக இருந்து கடுமையாக உழைச்சி தொழில் செய்து பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவன்கிட்ட அறிவு திறமை இல்லைங்கிறது கிடையாது, அந்த திறமையினால தான் உழைத்து மேலே வந்திருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு கீழ்நிலைக்கு போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ அவரிடத்துல திறமை இல்லைங்கிறது இல்லை, திறமை இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு பிரதிபந்தம், தடை, பாப்பமானது வேலை செய்கின்றது. அதனுடைய பலனை அவர் அனுபவித்து ஆக வேண்டும். அதனால் பொருளோட தன்மை வருதல் போதல் அப்படிங்கிறது இயல்பு. அதில் வரும் பாப்பம், புண்ணியம் இருக்கிற பொழுது அனுபவிக்கிறோம். ஏதோ ஒரு பாப்பம் வேலை செஞ்சாக்கா அந்த பொருளானது போய்விடுகிறது. ஆனால் அந்த பொருள் போகிறதுனால புதுசாக பாப்பம் வராது. ஆனால் ஒருவன் பொருள் இல்லை என்ற காரணத்துக்காக குறுக்கு வழியில் பொருளை சம்பாதிக்க நினைத்தால் அந்த பொருளும் போகும். அப்படி வரக்கூடிய பொருளும் போகும். ஆனால் போகிற பொழுது பாப்பத்தை விட்டு போகும். பாப்பத்தை விட்டு நேரு வழியில் சம்பாதிக்கிற பொருளும் போகும் தான். அதான் சொல்ல வரேன், நேரு வழியில் சம்பாதிக்கிற பொருளும் ஒரு நாள் போகக்கூடியது தான். ஒன்று பொருள் போகும், இல்லை பொருளை வச்சுட்டு நாம் போவோம். ரெண்டில் ஒன்று நடக்கிறது உறுதி. ஆனால் பொருளோட தன்மை போகக்கூடியது. ஆனால் தவறான வழியில் பொருள் வந்தால் அந்த பொருள் போகின்ற பொழுது பெரும் துன்பத்தை கொடுத்து போகும். அதனால் ஆவது போல கெடும்னா அப்படி கேடு வரும். அப்புறம் அழியாத துன்பத்தை கொடுக்கும். இந்த பிறவியிலும் மறுபிறவியிலும் பெரிய பாபத்தை உண்டு பண்ணி அது பெரிய துன்பத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அடுத்து 5வது குறள்லேருந்து 7வது குறள் வரைக்கும் சொல்கிறார். களவும் துறவும் ஒருமித்து இருத்தல் இயலாது. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. களவு மனசோடு இருக்கிறவன் துறவு மனதோடு இருக்க முடியாது. மனதில் கபடம் இருக்கிறவன், பொருளாசை இருக்கிறவன் அந்த துறவுக்கான சாதனைகளை பண்ண முடியாது. துறவுங்கிறதே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மழித்தலும் நீட்டலும் வேண்டாவாம் யாக்கைக்கு உலகம் பழித்தது ஒழித்து விடினா. இப்போ உலகம் பழிக்கக்கூடிய தீய பண்புகள், தீய குணங்கள் அது எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. இப்போ மனசில் இருக்கக்கூடிய காம, குரோதம், விருப்பு வெறுப்பு, பொறாமை, பேராசை, இந்த கெட்ட குணங்களை போக்குறதுங்கிறது தான் தவம். அந்த தவத்தை செய்வதற்கு
இந்த பொருளாசைங்கிறது பெரிய தடையாக இருக்கும். அதனால் ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒரே இடத்துல நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருக்க முடியாது. நல்ல குணங்கள்ங்கிறது துறவு தர்மத்தில் நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுதல் என்பது தான் துறவு தர்மமே. ஆனால் இந்த களவு இருந்தால், களவு குணம் இருந்தால், பொருளாசை வஞ்சகம் இருந்தால் அவன் துறவு தர்மத்தை கடைபிடிக்க முடியாது. அதனால் சொல்கிறார் 5வது பாடலில், அன்புடையவராக ஆதல் இல்லை. எவனுடைய மனதில் வஞ்சனை இருக்கோ அவன் அன்புடையவனாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் இந்த துறவு வாழ்க்கையிலிருந்து நல்ல சாஸ்திரங்களை, தர்மசாஸ்திரம், தத்துவ சாஸ்திரங்களை படித்தாலும் அந்த சாஸ்திரப்படி அவனால் வாழ முடியாது. அறிவு அதில் நிலைத்து நிற்காது. அதுக்கப்புறம் மெய்யறிவு உடையவரிடத்து களவென்னும் பொய்யறிவு இல்லை. பொய்யறிவு, அதனால் நல்ல அறிவு இருந்தால் தவறான அறிவு இருக்காது. நல்ல பண்புகள் இருக்கிறவன்ட்ட கெட்ட பண்பு இருக்காது. கெட்ட பண்பு இருக்கிறவன்ட்ட நல்ல பண்பு இருக்காது. நல்ல அறிவு இருக்கிறவன்ட்ட கெட்ட அறிவு இருக்கிறதுனால வரக்கூடிய தீய குணங்கள் இருக்காது. அதே மாதிரி கெட்ட அறிவு, தவறான அறிவுடையவர்களிடத்தில் நல்ல பண்புகள் இருக்காது. அதனால் இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது. பொருளாசையும் துறவும் ஒன்றாக இருக்க முடியாது. பண ஆசையோடு ஒருவன் துறவியாக இருத்தல் அப்படின்னா சாத்தியம் இல்லை. துறவிங்கிறதே பண ஆசை விடுறது தான். அதனால் ரெண்டும் ஒன்றா இருக்க சாத்தியம் இல்லை. சமூக சேவைக்காக நிறைய ஆசிரமத்துக்கு, ட்ரஸ்ட்டுக்கு நிறைய பணம் வரலாம். அது சமூகத்துக்கு கொடுக்கறதுக்காக, அவர் சுயநலமாக அவர் அனுபவிச்சுக்கிறதுக்காக இல்லை. அது சமூகத்துக்கு கொடுக்கறதுக்காக மக்கள் நம்பிக்கையோடு கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால் அது களவு நோக்கத்தோடு தன்னுடைய சுகத்துக்கு அனுபவிக்கிறதுக்காக அதை பயன்படுத்தினால் அதனால் அவருக்கு பாபம் வரும். அதுக்கப்புறம் 8வது குறளில் சொல்கிறார், காரியம் அறமும் வஞ்சனையும். யார் மெய்யறிவுடையவர்களிடத்தில் அறம் இருக்கும், பொய்யறிவுடையவரிடத்து வஞ்சனை இருக்கும். ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்கிறார். நல்ல அறிவுடையவனாக இருக்கிறவன், சாஸ்திர ஞானமுடையவனாக இருக்கிறவன், நல்ல அறம், நல்ல தர்மத்தை பின்பற்றக்கூடியவனாக, ஒழுக்கமுடையவனாக, சமூகத்திற்கு நன்மை செய்பவனாக இருப்பான். தவறான அறிவு இருப்பவன் அவன் வஞ்சனை உள்ளவனாக இருப்பான். பிறரை ஏமாற்றுபவனாக இருப்பான். ஏமாற்றும் நோக்கமுடையவனாக இருப்பான். 9வது குறளில் களவு செய்வார் கெடும் வகை அதை சொல்கிறார். தன்னுடைய கேடு விளைவச் சொல்லுகின்றார். இப்போதே அழிவர், இங்கேயே இப்போதே இந்த பிறவியிலேயே அவர்கள் துன்பத்தை அடைவார்கள். பிறகு மறுபிறவிகள், அடுத்தடுத்த பிறவிகளிலும் அவர்கள் துன்பத்தை அடைவார்கள். 10வது குறளில் இந்த கபடம் உள்ளவர்களுக்கு, களவு, திருட்டு, பிற பொருளை அபகரிக்க நினைக்கக்கூடிய மனம் உள்ளவர்களுக்கு இங்கேயும் இந்த பிறவியிலும் இன்பம் இல்லை, மறுபிறவியிலும் இன்பம் இல்லை. இன்பம் இல்லைன்னா துன்பம் தான் இருக்கும். அவர்கள் நிறைவாக நிம்மதியாக வாழ முடியாது. அதே சமயம் களவு குணம் இல்லாதவர்கள் இன்பமாக இருப்பார்கள். இங்கேயும் இன்பமாக இருப்பார்கள். புண்ணியத்தினால மறுபிறவிகளிலும் மேல் உலகங்களுக்கு சென்றால் அங்கேயும் இன்பமாக இருப்பார்கள்ங்கிறத சொல்லுகின்றார். களவினுடைய தீமை, களவு இன்மையினுடைய நன்மை இரண்டையுமே இறுதியாக சொல்லி முடித்திருக்கின்றார். ஒவ்வொரு குறளுக்கான பொருளையும் நம்ம பார்க்கலாம். எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும், கல்லாமை காக்க தன் நெஞ்சு. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும், கல்லாமை காக்க தன் நெஞ்சு. எல்லாமை வேண்டுவான் என்பான். எல்லாமைனா எள்ளுதல்னா இகழ்தல். இந்த தர்மம், ஞானம், மோட்சம் இவைகளெல்லாம் அறியாதவர்களால், அறியாமையில் இருக்கிறவர்களால், சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களால், சுருக்கமாக சொன்னால் நாஸ்திகர்களாக இகழப்படுகின்றது. தர்மங்கிறதோ அல்லது ஞானம், மோட்சம் என்பதெல்லாம் நாஸ்திகர்களால், சாஸ்திரத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிடத்தில் இருக்கின்றது. அவர்கள் இதை இகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் அந்த இகழ்ச்சி குணம், இகழ்ச்சி எண்ணம் இல்லாத ஒருவன், இதில் எல்லாம் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருவன், சாஸ்திரம் சொல்லுகின்ற பல பிறவிகள் இருக்குது என்பதிலையும், அப்புறம் பிறவிகளுக்கு காரணம் புண்ணிய பாபம்,
இந்த பிறவியிலிருந்து விடுபடுதல் என்பது தான் நம்ம வாழ்க்கையினுடைய மேலான லட்சியம். அதை அடையிறதுக்காக ஒருவன் தர்மத்தை பின்பற்ற வேண்டும். பிறகு காலப்போக்கில் துறவு மனப்பான்மை அடைய வேண்டும். உலக விஷயங்கள் அனைத்திலும் பரிபூர்ண வைராக்கியத்தை பெற்று அதை விடுத்து எப்பொழுதும் ஆன்மீக சாதனையில் இருக்க வேண்டும். அதுதான் சாஸ்திரம் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை. இப்போ இதில் ஸ்ரத்தை இருக்கிறவன் இதை இகழ்ந்து பேசாதவன். அதனால் முக்தியை இகழாமல் விரும்புபவன் இவன் என்று தவத்தோரால் மதிக்கப்படுபவன். மற்ற தவம் செய்பவர்களால் இவன் நல்லவன், இவன் ஸ்ரத்தை உள்ளவன் என்று மதிக்கப்படுபவன் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு பொருளையும் வஞ்சித்து கை கொள்ள நினையாமல் தன் மனதை காப்பானாக. பிறருடைய பொருளை, எந்த ஒரு சிறு பொருளையும் கூட அவர்களை ஏமாற்றி சேர்க்க நினைக்க மாட்டான். அவர்களிடமிருந்து ஏமாற்றி வாங்க நினைக்க மாட்டான். எல்லாமைனாக்க எல்லாது என்பது எல்லாமை என்று இருக்கின்றது. எல்லாது வேண்டுவான்னா இகழாது வேண்டுவான். வேண்டுவான்னா முக்தியை விரும்புவான். சாஸ்திரம் சொல்லுகின்ற தர்ம ஞான விஷயங்களை இகழ்ந்து பேசாமல் அதில் நம்பிக்கையுடையவனாக இருப்பவன் என்று மற்றவர்களால் மதிக்கப்படுபவன் என்ன பண்ணணும்? இந்த கள்ளுதல் என்பதற்கு மனதில் இடம் கொடுக்க கூடாது. அதனால் கள்ளாமை காக்கன, பிறர் பொருளை விரும்பாமையை மனதில் காக்க. பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் யமம் நியமம்னு பார்க்குறோம். அதில் ஒன்று, அந்த 10ல் ஒன்று அஸ்தேயம்ங்கிறது. அஸ்தேயம்ங்கிறது யோக சாதனையில் அடிப்படையான ஒரு குணம். அஸ்தேயம்னாக்க இந்த கல்லாமைங்கிறதா, பிறர் பொருளை திருடாமை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாது இருத்தல். நாஸ்திகர்கள் முக்தி அறம் போன்றவை இல்லை என்று இகழ்வது போல் இகழாமல் முக்தியை தவத்தால் அடைய விரும்புபவன் என்று மதிக்கப்படுபவன் வஞ்சகமாக எந்த பொருளையும் அடைய விரும்பாமல் தன் மனதை காக்க வேண்டும். அதில் மற்றவர்கள்ட்டிருந்து பொருளை பறிக்கின்ற எண்ணமானது ஒரு துறவிக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா துறவிக்கு மதிப்பு கொடுத்து மக்கள் எல்லாரும் தேடி வருகிறார்கள். ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தாலும் தேடி வருகிறார்கள். இப்போ தேடி வர்ற பொழுது அவர்கள் அந்த அவனுக்கு நிறைய செல்வம் இருக்குது, அவன் செல்வம் இருக்கிறவன் செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்குறான்னு, சாமி வச்சுக்கங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறார். அதனால் ஒரு நதிக்கரையில் ஒரு சாமியார் உட்காந்துருந்தாராம். உட்காந்து அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பெரிய செல்வந்தர் செல்வந்தர் வந்து 2 பொற்காசுகள் 2 பையில் வச்சு கொண்டு வந்து அவர் முன்னாடி வச்சு குரு காணிக்கை சமர்ப்பணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பாடு உட்காந்துருந்தார். அப்புறம் எங்கேயோ போய் கிச்சனுக்கு போய் சாப்பிட்டு வந்தார். இவர் வந்து நதிக்கரையில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் ஏதோ அந்த இது வந்து கீழே விழுந்துருச்சு. 2 மூட்டையில் 1 மூட்டை நதியில் விழுந்துருச்சு. போன ஆள் திரும்ப வந்தானா, சாப்பிட போன ஆளா கிச்சனில் போய் அன்னலக்ஷ்மியில் போய் சாப்பிட்டு வந்தால் திரும்ப வந்து சாமி இங்கே 2 பை வச்சுட்டு போனோன்னே இங்கே காணா அப்படின்னாரு. 1 தான் இருக்குது, இன்னொன்று எங்கே போச்சுன்னு. அவர் சொன்னாரா, இங்கே தான் விழுந்ததுன்னு சொல்லி இன்னொரு பையன் எடுத்து அதில் போட்டார். எங்கே போச்சுன்னா அது ஆற்றுல விழுந்துருச்சுண்ணா, இந்த இடத்துல தான் விழுந்ததுன்னு இன்னொரு பையன் எடுத்து போட்டாரான். அது என்னென்னா அந்த பொருளாசை அவர்கள் கொடுக்கலாம், அவனுக்கு நிறையா இருக்குங்கிறதுனால அவன் கொண்டு வந்து அவன் எங்கேயோ எப்படியோ சம்பாதிச்ச பணம், அது ஒன்றும் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது. எல்லாம் குறுக்கொழியில் சம்பாதிக்கிற பணம் இப்படி கோயில் உண்டியலில் போட்டால் பாவம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சாமியார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாக்கா அவர் ஏதோ நல்ல காரியம் பண்ணுவார், அதனால் நம்ம பாப்பம் குறையும் புண்ணியம் வரும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குற பணம். அதனால் இவருக்கு ஆசை இல்லாமல் அவர் இருக்க வேண்டும். அப்போ என்னது, அதை வாங்கி மற்றவர்களுக்கு சமூகத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஆசிரமம் வச்சுருந்தா, அது எதுவும் இல்லைனாக்கா ஒரு வேளை பிக்ஷை மட்டும் இருந்தால் போதும், வேறு எந்த பொண்ணோ பொருளோ வேண்டாம் என்று இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவருக்கு அந்த பொருள் மேலே ஆசை வந்தால் அவர் அதற்கு மேலே தவத்தை செய்ய முடியாது. அவர் எதற்காக துறவு வாழ்க்கைக்கு வந்தாரோ அதை அவர் செய்ய முடியாது. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னா, சாப்பாடு விதிப்படி உயிரோடு இருக்கணும்னு விதி இருந்தால் உயிரோடு இருப்பதற்கு தேவையான உணவு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வரும் அவருக்கு, அவ்வளோதான். யோகக்ஷேமம் வகாம்யகம் வனம் பகவானே சொல்கிறார், பகவத்கீதையில் இருக்குது. அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் ஏ ஜனாஃப் பர்யுபாசத்தே அப்படின்னு சொல்லிட்டு யோகக்ஷேமம் வகாமியகம்ங்கிறார். அவனுக்கு தேவையான யோகக்ஷேமத்தை நானே கொண்டு வந்து கொடுப்பேன்னா, தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். யோகக்ஷேமம்னாக்கா, யோகம்னாக்கா ஏற்கனவே இருக்கிறத இல்லாததை வந்து சேர்றது, இருக்கிறது போகாமல் இருக்கிறது, இல்லாததை சேர்க்கிறது. அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
ஒன்று ஏற்கனவே இருக்கிற பொருள் நம்மள்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி காப்பாற்றுறோம், அப்புறம் எது இல்லையோ அதை வேணும்னு சம்பாதிக்க நினைக்கிறோம். அப்போ இந்த ரெண்டையும் ஒரு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய பக்தனுக்கு நானே கொண்டு வந்து கொடுக்குறேங்கிற. அப்போ அவர் அதை தேடி போகணுங்கிறது இல்லை, அவருக்கு அது தேடி வரும், அவரை தேடி. அப்போ அடிப்படையில் அவர் உயிர் வாழ்வதற்கு என்ன உணவு தேவையோ அது அவரை தேடி பகவான் கொண்டு வந்து கொடுப்பார். பிக்ஷை எடுக்க போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. தேவைன்னா போகலாமே வெளியே, போகலைனாலும் அது வரும். ஏன்னா ஒருத்தன் உயிரோடு இருக்கணும்னு விதி இருந்தால் சாப்பாடு வேணும். அப்போ விதி எப்போ முடியுதோ அப்போ தான் சரீரம் போகும். இப்போ உயிரோடு இருக்கணும்னு விதி இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் உணவு தேடி வரும், யாரோ கொண்டு வந்து கொடுப்பார்கள். இல்லை விதி முடிஞ்சதுன்னா முன்னாடி அமிர்தமே இருந்தாலும் அவனால் சாப்பிட முடியாது. போகணும்னு விதி இருந்தால் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா அது ஜீரணமாகாது, அதுவே விஷமாக கூட மாறும். விதி முடிஞ்சாக்க என்ன இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. விதி நல்ல உயிர் வாழணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அவனை தேடி வரும். அதனால் இதை எடுத்து பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறது சன்னியாசிக்கு இல்லை. அதனால் சன்னியாச தர்மத்தில் சொல்கிறார், துறவு இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனக்காக இல்லைனாலும் தன்னுடைய குடும்பம், குழந்தைகள், சந்ததிகளுக்காக சேர்க்க வேண்டும். அவர்களை நல்ல முறையில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு, கடமை இருக்குது. அதற்கு உழைக்கணும், தொழில் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும். தனக்கு அந்த பணத்தின் மேலே ஆசை இல்லைனாலும் குடும்பத்துக்காக, மற்றவர்களுக்காக அதை செய்ய வேண்டும். அங்கே அது தர்மம். ஆனால் துறவிக்கு அவர் அந்த மாதிரி தன்னை சார்ந்து அவர் யாரையும் வைத்துக்கொள்ளலை, சிஷியனை கூட வைத்துக்கொள்ளலைன்னா, சிஷியன் இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு போடணுமேன்னு பொறுப்பு இருக்குது. இவர் சாப்பிடாமல் இருக்கலாம், சிஷியனுக்கு சாப்பாடு போடாமல் இருக்க முடியாது. அப்போ அந்த பொறுப்புக்காகவாவது அவர் ஏதாவது பண்ணணும். அதுவும் இல்லைன்னா பொருளாசைங்கிறது எல்லளவும் இருக்கக்கூடாது. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா விதிப்படி வந்தால் அதை என்ன வருதோ அதை ஏற்றுக்கொள்ளுதல், அவ்வளோதான். அடுத்த குறள், 2வது குறள். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல். லட்சணம் சொல்கிறார். களவுனா என்னன்னா பிறர் பொருளை நான் ஏமாற்றி சேர்ப்பேன் என்று மனதால் நினைப்பது, அதான் களவு. அது தீது, அது தீமை. அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுதல். சுருக்கமாக சொன்னால் அடுத்தவர் ஒரு பொருளுக்கு இல்லறத்தில் இருக்கிறவர்கள், சாமான்யமாக இருக்கிறவர்கள் ஆசைப்படலாம். ஆசைப்படுறதே தப்புன்னு சொல்லலை. ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆசைப்படக்கூடிய அந்த பொருள் தர்மமானதாக இருக்கணும், அது நியாயமானதாக நல்ல பொருளாக இருக்கணும். நல்ல பொருள் மேலே ஆசை வர்றது தவறு இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொருளை அடைவதற்கான முயற்சி தர்மமான முறையில் இருக்கணும். அதுதான். எனக்கு ஒரு பேனா மேலே ஆசை இருக்குது அப்படின்னா யாருன்னா பக்கத்து பேஜில் பக்கத்தில் இருக்க அவன் வயிற்றுல ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கிற பேனா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதில் எனக்கு ஆசை இருக்குன்னா அது தர்மமாக, அது பொருள் தர்மம். அவனுக்கு இன்னொருத்தருக்கு உரிமையானது அது கிடையாது. அதே மாதிரி ஒரு பொருள் பேனா வேணும்னு ஆசைப்படலாம். எங்கே இருக்குது? அது கடையில் இருக்க பொருள் மேலே ஆசைப்படலாம். அப்போ அது எப்படி, அது வேணும்னாக்கா ஆசைப்படுறது தப்பு இல்லை. இதே மாதிரி நமக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னாக்கா என்ன வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட கேட்டு ஃப்ரெண்டு வச்சுருக்கிறான் நல்லா இருக்குது, எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுங்க. எனக்கு பேனாலாம் சாதாரணமாகிடுச்சு. அதனால் அதெல்லாம் எப்படியோ கிடைக்குது, நிறையவே கிடைக்குதுன்னு. ஆனால் எனக்கு ஃப்ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கான், எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னாக்கா ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, அவன்கிட்ட இருந்து திருடுனாதான் அது தப்பு. அதை இப்போ அம்மா அப்பாட்ட கேட்கலாம், இல்லை நம்மளே உழைச்சி சம்பாதிக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா உனக்கு வாங்கி கொடுப்பேன்னா, அப்போ தான் நீ அடுத்த தடவை ஃபஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டேன். அதனால் லேப்டாப் வேணும்னாக்கா நல்லா படிக்கிற 10ஆவதில் நல்ல மார்க் வாங்கினேன்னா லேப்டாப் வாங்கி தரேன்னா வாங்கி கொடுத்தாக்கா அடுத்து 12ஆவதில் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க மாட்டான். அதனால் அப்போ எது தேவையோ அதை வாங்கி கொடுப்பாங்க. தேவை இருந்தால் அது தகுதியானதாக இருந்தால் வாங்கி கொடுப்பாங்க. அதனால் அது இல்லறத்தில் இருக்கிறத ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் துறவரத்தில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரே லட்சியம் இறைவன் தான். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, பின்னாடி சொல்ல போகிறேன். அவனுக்கு ஒரே லட்சியம் பிறவாமை வேண்டுங்கிறதான் துறவு வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு. ஆகவே அதுக்கு இந்த எந்த உலகப் பொருளும் பயன்படாது. மோட்சத்தை அடைகிறதுக்கு வேறு எந்த உலகப் பொருளும் பயன்படாது.
அப்போ அது என்னது? மற்றது வேண்டாமை வேண்ட வரும்னா, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. ஆசைப்பட்டாக்கா நான் பிறவாத நிலையை அடைய வேண்டும்னு ஆசைப்படணும். அது எப்படி வரும்னா, அதை அடையிறதுக்கு வேறு எந்த வழியும் சொல்ல, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். மற்றது வேண்டாமை வேண்ட வரும்னா, வேறு எதுவும் வேண்டான்னு நீ எப்போ வேண்டுகிறாயோ அப்பொழுது நீ பிறவாமையை அடைந்து விடுவாய்னா. இப்போ துறவு வாழ்க்கைக்கு வர்றவனுக்கு லட்சியம் என்னது? பிறவாமை அடையணுங்கிறது தான். அதற்கு எந்த பொருள் மேலேயும் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, மனசில் கூட வரக்கூடாதுன்னா. அதனால் அப்படி மனதில் நினைக்கிறது கூட தீதுன்னு. பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். இல்லை, பொருளற்றவராக தொழிலற்றவராக உள்ள துறவி இதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கிறான். இருக்க பொருளை விட்டுட்டு வந்துட்டான், எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு துறவி பொருளை மனதினால் நினைப்பதும் அவரது தவத்திற்கு தடையாகும் என்பதால் நினைக்கவும் கூடாது எனப்பட்டது. அதனால் நினைக்கவும் கூடாதுன்னு சொன்னார். அது தவத்திற்கு தடை. ஏன்னா மனதில் அந்த ஆசை வந்தால் அதுக்கப்புறம் மனசு தியானத்தில் ஒருமுகப்படாது, இறைவனிடத்தில் ஒருமுகப்படாது. வர்ற ஆள்கிட்ட இப்போ எப்படி பணம் வாங்கலாங்கிற சிந்தனை தான் போகும். அதுதான் தியானமாக இருக்கும். எப்படி ஏமாற்றி பணம் வாங்கலாம், என்ன மந்திர தந்திரம் பண்ணலாம்னு யோசனை போகும். ஆதலால் பிறர் அறியாமல் ஏதோ கூறி அவர் பொருளை அபகரிக்க நினைத்தல் கூடாது. அப்போ நேரடியாக ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்க மாட்டார், துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டார். ஆனால் அதே சமயம் பணத்தில் ஆசை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவார்? தன்னை சார்ந்து தன்னை தேடி வருபவர்கள்ட்ட ஏதோ ஒரு ஏமாத்துகிற மாதிரி ஏதோ ஒரு பரிகாரத்தை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி பணத்தை வாங்குவார்னா, அப்படி வாங்க நினைக்கிறதே பாப்பம், சிந்தனை பண்ணுறதே பாப்பம்னு. இவை இரண்டு பாட்டாலும் களவு இன்னது என்பதும் அது நீக்கப்பட வேண்டியது என்பதும் சொல்லப்பட்டன. அடுத்து மூன்றாவது பாடல். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். அப்படி களவு செய்து ஒருவன் பொருளை சேர்த்தால் அந்த பொருள் அப்பொழுது இன்பத்தை தருவதாக இருந்தாலும் அது பெரிய துன்பத்தை கொடுக்கும். அளவிறந்து போல கெடும். அளவிறந்த துன்பத்தை கொடுத்து அது கெடும்னா, அளவிறந்து ஆவது போல கெடும். அது நன்மையை செய்வது போல துன்பத்தை கொடுக்கும். அளவிறந்த துன்பத்தை, எல்லையற்ற துன்பத்தை, பெரும் துன்பத்தை கொடுக்கும். அந்த பணத்தை வச்சுட்டு அவன் நிம்மதியாக இருக்க முடியும். எந்த நிம்மதிக்காக சாமியார் ஆனாரோ அந்த நிம்மதியை அவர் இழந்து விடுவார். ஏன்னா அந்த பண ஆசை அப்படிங்கிறது வந்துட்டால் இன்னும் மேலே பணம் சம்பாதிக்கிறோங்கிற எண்ணம் தான் வரும். பண ஆசையினால் மனசு தேவையான அளவு பணம் வந்துட்டால் மனசு அமைதியாக இருக்கான்னு அமைதி இல்லை. இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை அதிகமாக தான் ஆகுது. அது எரியிற நெருப்பில் எண்ணெயை விடுற மாதிரி. அப்படி தானே? ஒன்றுமே இல்லாமல் நடந்து போகிற ஆள் ஒரு சைக்கிள் வாங்கினா நல்லது, சைக்கிள் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக போகலாமே அப்படின்னு தோன்றான். சைக்கிள் வாங்கினா சைக்கிள் வந்துட்டு நிம்மதியாக இருக்கானான்னு கொஞ்ச நாள் கழித்து ஒரு டிவிஎஸ் 50 வாங்கினா நல்லா இருக்குங்க. டிவிஎஸ் 50 வந்தால் அதுக்கப்புறம் என்னது, இப்படி இதுவும் ஒரு கெத்தாக இல்லை, ஒரு பைக் வாங்கினா நல்லா இருக்கும்னு, கியர் பைக் வாங்கினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். பைக்கு கிடச்சா அப்புறம் சும்மா இருக்குமா, ஒரு சின்னதாக ஒரு கார் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறான். சின்ன கார் வந்ததுக்கப்புறம் என்னது, இது 4 பேருக்கு குடும்பத்துக்கு பத்துறதா இல்லை, அதனால் ஒரு எஸ்யூவி கார் வாங்கினா நல்லா இருக்கும்னா, ஒரு ஹைப்ரைடு காராக வசதியாக பெரிய காராக வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். இப்படி போயிட்டே இருக்குது. ஒரு கார் வாங்கினோன்னா அப்புறம் என்னது, வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வேணும்னா, அவர் தனியாக போகிறதுக்கு ஒன்று நல்லாயிருக்கும், இவங்க தனியாக கடைக்கு போனால் ஒன்று நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிறதுன்னு. அதனால் அது இந்த வாகனத்தில் இருந்து வீடுலேயும் அப்படித்தான், ஒரு வீடு அப்புறம் இன்னொரு வீடுன்னு எல்லாவற்றிலும் இந்த ஆசை அடங்கிறது இல்லை. அனுபவிக்க பொருளாசை அதிகமாக தான் ஆகுமே ஒழிய அது குறையிறதுங்கிறதோ அல்லது நிறைவடைவது என்பதோ என்றைக்கும் இல்லை. அது பொருளோட தன்மை. அதனால்தான் யாதனின் நீங்கியான் நோதல்னு பின்னாடி சொல்கிறார். அவா அறுத்தல்ல சொல்கிறார். இதிலிருந்து விலகி இருக்கிறோமோ அதிலிருந்து நமக்கு இன்பம் வரும். அது ஆசை அதிகமாக ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள்னா அப்படி இருக்குது. அதனால் இந்த ஆசையானது களவினால் ஆகிய ஆக்கம் அது அவருக்கு அமைதியை தராது. அது பெரிய துன்பத்தை கொடுத்து அழிந்து போகும், எல்லையில்லாத அழிவை கொடுத்து போகும். இந்த பிறவியிலையும் அவர் நிம்மதியாக இருக்க மாட்டார். எதற்காக துறவு வாழ்க்கைக்கு வந்தாரோ அந்த பயனை அவர் அடைய மாட்டார். அது மட்டும் இல்லை, பாப்பமாக பிறரை ஏமாற்றி பொருள் சேர்த்ததுனால மறுபிறவியிலும் அவர் துன்பத்தை அனுபவிப்பார். அடுத்த பாடல் 4வது குறள்.
களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும். களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும். இப்படி பொருள் மேலே ஒருவனுக்கு ஆசை இருந்தால், கன்றிய காதல்னா மிகுதியான ஆசை, பொருளாசையானது பொன்னாசையானது மிகுதியாக, அதுவும் இப்படி ஏமாற்றி பொருள் சேர்க்கிறது என்ற நோக்கத்தில் இருந்தால், களவின் கண்ணா, இப்போ பொருள் நிறையா வாங்கிறது, நிறையா கொடுக்கறதுக்காக சேர்க்கிறதுங்கிறது வேறு. இப்போ துறவியாக இருக்கிறவர் ஒரு பெரிய ஆசிரமம் வச்சுருக்கிறார், நிறைய சமூக சேவை பணிகளை பண்ணுறார், அதனால் இதுக்கு டொனேஷன் கொடுங்க அதுக்கு டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஆசிரமத்தில் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு டொனேஷன் கொடுங்கன்னு ஒரு மாதம் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். அவை அது எதற்காக? மக்களுக்கு கொடுக்கறதுக்காக, இல்லாதவர்களுக்கு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஆன்மீகத்தை தர்மத்தை வளர்க்கறதுக்காக அதற்கு பொருள் தேவை, அதற்காக பொருள் கேட்குறோமே ஒழிய அது நேர்மையான முறையில் தான். நம்ம இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்துக்கு ஒரு பூஜை பண்ணுறோம் அல்லது இந்த சமூக சேவை பண்ணுறோம், அதற்கு இவ்வளவு பொருள் தேவைப்படுது, இருப்பவர்கள் கொடுங்கள், அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போ நம்ம கேட்கறது நேர்மையாக இருக்குது, கொடுக்குறவன் அவனால் என்ன முடியுதோ அவர்களும் அதை விரும்பித்தான் கொடுக்குறாங்க. யாரையும் நம்ம கட்டாயப்படுத்துறதுங்கிறது இல்லை, தேவை இருக்குது, இது எங்களுடைய திட்டம், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அப்படின்னு இருப்பவர்கள்ட்ட கேட்குறோம். அவர்கள் விரும்பி மனம் சந்தோஷமாக கொடுக்குறார்கள், அதை வாங்கி சமூகத்துக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ இதில் ஏமாற்றுங்கிறது ஒன்றும் இல்லை, பொருளாசைங்கிறது இல்லை. ஒரு நல்ல நோக்கத்துக்காக இருப்பவர்கள்ட்ட வாங்கி இல்லாதவர்களுக்கு அதை உதவியாக செய்வதை பல துறவிகள் பல ஆசிரமங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி இல்லாமல் அடுத்தவர்கள்ட்ட பணம் வாங்கிறதே ஒரு ஏமாத்துதான், ஒரு தவறான திட்டத்தை சொல்லி அல்லது வேறு ஏதோ இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மந்திரம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், உன் வயிற்று வலி சரியாகும், அது சரியாகும், இது சரியாகும்னா. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று சோசியல் மீடியாவில் வந்து இன்னும் பார்த்தேன். என்னென்னா, இந்த குதிரையோட பின்னங்காலில் அடிச்சிருக்கக்கூடிய லாடமாக அதை வந்து ஒருத்தர் பல்காக ஒரு அம்மா வியாபாரம் பண்ணுறாங்க. அவ்வளோ குதிரை எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ குதிரை வண்டி, ஒரு காலத்தில் குதிரை வண்டி மாட்டு வண்டியெலாம் இருந்தது, லாடம் கட்டுறதெல்லாம் இருந்தது. என்னென்னா அந்த லாடத்தை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டு நிலையில் அடித்து வச்சு பூஜை பண்ணாக்கா செல்வம் பெருகும். யாருக்கு பெருகும்? வியாபாரம் பண்ணுற அவனுக்கு, அவருக்கு தவிர. இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் அது என்ன லாஜிக்குன்னே தெரியல. குதிரையே பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம், இப்போ இருக்க குதிரையெல்லாம் பார்த்தா எலும்பந்தோளுமாக இருக்குது. அதுக்கு ஒழுங்காக சாப்பாடு அதுக்கே கிடைக்க மாட்டேங்குது. குதிரை ஓட்டுறவனுக்கே அந்த சாப்பாடு, குதிரை வச்சுருக்கிறவனுக்கே அந்த உணவு இல்லை. அந்த குதிரை பின்னங்காலில், அதுவும் குதிரையோட பின்னங்காலில் இருக்கக்கூடிய அந்த லாடத்தை அதை கொண்டு வந்து அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு வீட்டு வாசலில் அடித்து வச்சா செல்வம் பெருகும்னு ஒரு வியாபாரம். அது ரொம்ப பண்ணிகிட்டு இருக்குது நிறைய அந்த மாதிரி. அது ஏதோ ஒரு சாமியார் அப்படி. இதெல்லாம் எங்கே இருந்துண்ணா, இதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அப்போ என்னது, பணம் பண்ணுறதுக்காக ஏதோ கிளப்பி விடுறது. அந்த மாதிரி ஒரு தவறான நோக்கத்தோடு மக்களோட பக்தர்களுடைய மண்டையை கழுவி அவருடைய ஏதோ ஒரு விதத்தில் அதை சொல்லி இது சரியாகும் அது சரியாகும் அப்படி பண்ணி இதை அப்படி பண்ணின்னு சொல்லி பணத்தை வாங்கினா அது ஏமாற்று. அப்போ இவனுக்கு பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆசையினால் தவறான ஒரு கருத்தை சொல்லி, படிக்காத ஒன்றை இல்லாத ஒன்றை சொல்லி பணம் வாங்கிறதுன்னு, அது வீயா விழுமம் தரும். அது விளைவின் கண்ணை, அது விளைவு, அதனுடைய அந்த பாப்பம் வேலை செய்கிற பொழுது அது பெரிய பாப்பம். அதனுடைய விளைவாக அது அழியாத துன்பத்தை கொடுக்கும், முடிவில்லாத துன்பத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அவனுடைய மனதே அமைதியாக இருக்காது. அப்படி ஆசை இருக்கக்கூடியவன் மனது அந்த நேரத்திலேயே அமைதியாக இருக்காது. பிறகு பாப்பத்தினால் சேர்க்கறதுனால மேலும் மேலும் பாப்பம் தான் வந்து சேரும். அடுத்த பாடல் 5. அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல். அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல். பொச்சாப்புனா சோர்வு, அப்படின்னா ஏமாந்த நேரம். அருள் கருதி அன்புடையவர் ஆதல். இவர் துறவு வாழ்க்கைக்கு வர்றதே எதற்கு? துறவு வாழ்க்கைக்கு வந்து நிறைய அருளை சேர்க்கணுங்கிறதா முதல் அதிகாரமாக சொன்னார். துறவரவியலில் முதல் அதிகாரம் அருளுடைமைன்னு பார்த்தோம்.
இப்போ அருள் மிகுதியாக ஆக வேண்டும். துறவு வாழ்க்கையில் சன்னியாசிக்கு மிகுதியான அருள் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய ஞானத்திற்கு பிரயோஜனமாக, ஞானத்திற்கு சாதனமாக இருக்குது. இல்லை அருள் உடைமைனா, மற்ற எல்லா உடைமைகளை விட துறவு வாழ்க்கையில் அருளை உடைமையாக சம்பாதிக்க வேண்டும். அந்த அருள் எங்கேருந்து வருது? அன்புல இருந்து வருது. அல்ல, அருளை வேண்டி மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் அன்புடையவனாக இருத்தல், அதுதான் துறவு தர்மம். அதற்கு வந்த ஒருவன் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல், பொருள் பண ஆசை உடையவனாக இருந்து மற்றவர்கள் ஏமாறுகின்ற சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருப்பவனிடத்தில் இது வராதுங்கிற. அதனால் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் அருள் கருதி அன்புடையர் ஆதல் இல், அந்த இல்ல கடைசியில் போட்டுக்கணும். பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு பிறர் ஏமாறுகின்ற அயறுகின்ற, ஏமாந்த நேரத்தில் சொல்கிறான்ல, ஏமாந்த நேரத்தில் அடிச்சிட்டான்னா அவனை ஏதோ ஒரு மயக்கத்தை கொடுத்து ஏதோ ஒரு தப்பாக ஒரு உபதேசத்தை பண்ணி அவனிடத்தில் எப்படி பணத்தை வாங்கலான்னு நினைக்கக்கூடிய மனது இருக்கிறவனுக்கு அருள் கருதி அன்புடையராதல் இல், அருளை விரும்பி எல்லா ஜீவர்களிடத்திலும் அன்புடையவனாக ஆதல் என்ற அந்த துறவினுடைய உண்மையான தர்மமானது, பயனானது அவனுக்கு கிடைக்காமல் போய்விடும். இப்போ துறவு வாழ்க்கையில் அவன் தோல்வியை அடைவான். அடுத்த பாடல். அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர், அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர், களவின் கண் கன்றிய காதலவர் அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார். களவு, திருட்டு, பிறர் பொருளை ஏமாற்றி வஞ்சகமாக பறிக்க நினைத்தல், அதன் மேலே மிகுதியாக ஆசை உடையவர்கள். கன்றியன மிகுதியாக முன்னாடியே வந்தது. காதலவர், விருப்பத்தை உடையவர். அவருக்கு என்ன கிடைக்காதுன்னா அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார். அளவு என்பது அளவைங்கிற அர்த்தம். அளவை அப்படின்னாக்கா பிரமாணம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் அளவைன்னு பேர். அளக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அளக்கிறதுனா என்ன? அளக்கக்கூடிய கருவி. தமிழ் இதிலெல்லாம் வருமே, அளத்தல், நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை அப்படின்னா என்னது? ஒரு பொருளினுடைய அளவு என்ன என்பதை அளக்க உதவுகின்ற அந்த கருவிகளுக்கு அளவைன்னு பேர். கருவிகளுக்கு அளவைன்னு பேர். இப்போ ஒரு பொருள் என்ன எடை இருக்குது அப்படின்னா எப்படி தெரியும் நமக்கு? என்ன எடை இருக்குன்னா அதை அளக்கிறதுக்கு ஒரு துலாக்கோல் வச்சுருக்குறோம். அந்த துலாக்கோலில் வச்சா அது என்ன எடை இருக்குங்கிறது காமிக்குது. அப்போ அதனுடைய அறிவு, ஒரு பொருளினுடைய எடையை பற்றிய அறிவை பெறுவதற்கு அல்லது நீள அகலத்தை பற்றிய அறிவை பெறுவதற்கு அதை அளக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்துகிறோம். அதனால் அந்த கருவிகளுக்கெல்லாம் அளவைன்னு பேர். அளக்கிறது, அதான் அளக்கிறது. இப்போ அளக்கிறதுனா நம்ம வாயில் அளக்கிறது இல்லை, நம்ம அளந்து விடுறதுன்னா அது வேறு. அளக்கிறதுனாக்க ஒரு பொருளினுடைய குணத்தை, தன்மையை, எடை, மற்ற நீள அகலம் இதெல்லாம் அதனுடைய அளவு என்னன்னு அளக்க பயன்படக்கூடிய கருவி அளவைன்னு பேர். அது இப்போ அதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது? அறிவு கிடைக்குது. ஆனால் இந்த உலகத்தை பற்றிய அறிவு பல அளவை அளத்தல் கருவிகளால் நமக்கு கிடைக்குது. அந்த அளத்தை கருவிகளுக்கு பிரமாணம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அதனால் பிரத்யக்ஷாதி பிரமாணம். அப்போ இந்த அதான் அளவுன்னு சொல்லியிருக்கிறார். அளவின் கண் நின்றுனா இப்படிப்பட்ட நான் யார், உலகம் என்ன, கடவுள் என்ன, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் பற்றி, ஜீவனுடைய சொரூபம் என்ன, உலகத்தினுடைய சொரூபம் என்ன, இப்படி பற்றிய தத்துவ விஷயங்களை ஆராய்ந்து அளந்து அறிந்து கொள்ளுகின்ற அறிவை உடையவர்கள். நின்றொழுகல் ஆற்றார்னா அந்த அப்படியே அறிவை தரக்கூடிய, சுருக்கமாக சொன்னால் அறிவை தரக்கூடிய சாஸ்திரங்களை முறையாக படித்து அதனைப்படி நடக்கக்கூடிய தன்மை. அது மனசில் களவு இருக்கிறவனுக்கு முடியாது. அதுதான் சொல்கிறார். மனசில் களவு நோக்கம் இருக்கிறவன் முதல்ல சொன்னது அவனுக்கு அன்புங்கிறது வராது, அன்பு அருள்ங்கிறது வராது. வஞ்சனை இருந்தால் அவன் அன்புடையவனாக அருளுடையவனாக இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அடுத்த குறளில் சொன்னார், அவனுக்கு போன குறளில் சொன்னது. இந்த குறளில் என்ன சொன்ன, அதுக்கு முந்தின குறளில் சரி, இதில் இந்த தர்மமான வாழ்க்கைங்கிறது இருக்காது. சாஸ்திரம் சொல்லுகின்றபடி தர்மமான வாழ்க்கை இருக்காது. அப்போ அந்த புண்ணியமானது கிடைக்காது. அப்போ போன குறளில் சொன்னது அருள் இருக்காது, அன்பு வராது. இங்கே என்னென்னா அறம் வராது. அவனுக்கு அறம்ங்கிறதும் புண்ணியங்கிறதும்
இல்லை, அதை செய்ய முடியாது. புண்ணியத்தை துறவ தர்மத்தை அவனால் கடைபிடிக்க முடியாது. அடுத்த குறளில் சொல்கிறார், 7வது குறள். களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றற் புரிந்தார்கண் இல். களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். ஒன்று, மனதில் வஞ்சனை இருக்கிறவன், திருடுற எண்ணம் இருக்கிறவன், பொருளாசை இருக்கிறவனுக்கு தர்மமான வாழ்க்கை வராது அப்படிங்கிறது போன பாட்டில் சொன்னது. இந்த பாட்டில் என்ன சொல்கிறார், யாருக்கு அந்த தர்மத்தில் சாஸ்திரங்களில் நல்ல ஸ்ரத்தை இருக்கோ, அதில் அதிகமான பிடிமானம் இருக்கோ, அவர்களுக்கு இந்த களவுங்கிற எண்ணமானது வராது. நல்ல சாஸ்திர பலம் இருக்கிறவனுக்கு இந்த களவுங்கிற எண்ணமானது வராது. அளவென்னும் ஆற்றற் புரிந்தார்கண் களவென்னும் காரறிவாண்மை இல். களவு திருடுதல் என்னும் காரறிவுனாக்க இருண்ட அறிவு, பொய்யறிவு. காருங்கிறதுக்கு இருட்டு அப்படின்னு அர்த்தம். கார்னா இங்கிலீஷில் இருக்க கார் இல்லை, CAR கார் இல்லை, தமிழில் கார் மேகம்னு சொல்கிறோமே. கிருஷ்ணனே கார் வண்ணன்னு சொல்கிறோம். கார் வண்ணன்னா என்னது, கருப்பு வண்ணம், கருப்பு நிறத்தில் இருக்கிறவர் கார் மேகம்னு மேகத்தை சொல்கிறோம். மழை மேகத்தை கார் மேகம்னு சொல்கிறோம். இப்போ காருங்கிறதுக்கு கருப்பு அப்படிங்கிற அர்த்தம். கருப்புனா இருளை குறிக்கிறது, இருண்ட தன்மை. அப்போ களவுங்கிறது ஒரு மனசினுடைய இருள் தன்மை, இருண்ட பகுதி. மனசினுடைய பொய்யறிவு, தவறான அறிவினால் களவு என்ற எண்ணமானது வருகின்றது. அதனால் அந்த தவறான அறிவு, பொய்யறிவு, அதை காரறிவுன்னு சொல்கிறார். இல்லை, அறிவுக்கு அட்ஜெக்டிவாக போட்டிருக்கிறார். அறிவில் மெய்யறிவு, நல்ல அறிவு இருக்குது. பொய்யறிவு தவறான அறிவு. அந்த தவறான அறிவு இருண்ட அறிவு, மோகத்தோடு கூடிய அறிவு, மயக்கத்தோடு கூடிய அறிவு. அதனால் அதை காரறிவுங்கிறார். அந்த காரறிவு இருக்கிறது. காரறிவினுடைய விளைவு தான் களவு என்பது. இப்போ அறியாமையினுடைய விளைவாக பொருளாசையானது வருகின்றது. அந்த பொருளாசை யாருக்கு வராதுன்னு கேட்டால், அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கண். இந்த சாஸ்திரம் முதலான பிரமாணங்களை ஆராய்ந்து நல்ல அறிவை உடையவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த பொய்யறிவு என்பது வராது. பொய்யறிவு இல்லைன்னா களவு என்ற தீய குணமானது அவர்களுக்கு இருக்காது. சரி, அடுத்த குறள். விளக்கம் பார்த்தா, உலகம், உயிர், இறைவன் எனும் முப்பொருள்களின் உண்மையை ஆகம பிரமாணத்தால் ஆராய்ந்து அறியும் அறிவாற்றல் உடையவர்களிடத்தில் களவு எனும் பொய்யறிவு மோகமானது இருக்காது. அதனால் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு, பின்னாடி மெய்யுணர்தலில் சொல்கிறார், மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும். நல்ல தெளிந்த அறிவை உடையவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பொய்யறிவானது நீங்கி பேரின்பமானது பிறக்கும் உண்டாகும். அதே தான் இங்கே. அடுத்து 8வது குறள். அளவறிந்தார் நெஞ்சத் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. 2 கருத்து சொல்கிறார். அளவறிந்தார்னா இந்த சாஸ்திரம் முதலான பிரமாணங்களை நன்றாக ஆராய்ந்து அறிந்தவர்கள், அல்லது நல்ல அறிவை உடைய. சுருக்கமாக சொன்னால் அளவுங்கிறதுக்கு அறிவை தரக்கூடிய சாதனம். அப்போ அந்த அறிவை தரக்கூடிய சாதனைகளெல்லாம் முறையாக பயன்படுத்தி நல்ல அறிவை பெற்றிருப்பவர்களுக்கு, கல்வி கேள்விகளால் தன்னுடைய அனுபவத்தால் நல்ல அறிவை பெற்றிருப்பவர்களுக்கு, சுருக்கமாக அப்படி எடுத்துக்கணும். அளவறிந்தார்னா கல்வி கேள்வி அனுபவம் இவைகளால் நல்ல அறிவை பெற்றிருப்பவர்கள் என்ன செய்வார்கள், நெஞ்சத்து அறம் போல அவர்களுடைய மனதில் எப்பொழுதும் தர்மமானது இருக்கும். ஏன்னா சாஸ்திரம் தெளிவாக தர்மத்தை சொல்லுது. தர்மமாக இருக்கிறவன் தான் இன்பமாக இருக்க முடியுங்கிறத, அறத்தான் வருவதே இன்பம்னு தர்மசாஸ்திரங்கள் தெளிவாக சொல்லி இருக்கு. அப்போ இன்பம் வேண்டும் என்றால் தர்மம் இல்லாமல் இன்பம் இல்லை என்பதை அறிந்து, ஆகவே அவர்கள் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். யார்? இந்த சாஸ்திரத்தில் நம்பிக்கை உடையவர்கள். தர்ம சாஸ்திரங்களில், தத்துவ சாஸ்திரங்களில், அறநூல்களில், அறிவு நூல்களில் நம்பிக்கை உடையவர்கள் அறத்தை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இது நல்ல விஷயம்.
இந்த களவறிந்தார் நெஞ்சில் கரவு நிற்கும். எப்பொழுதும் மனதில் களவு, வஞ்சனை, பிறர் பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆசை உடையவர்களிடத்தில் கரவு எப்பொழுதும் கரவுனா வஞ்சனைன்னு அர்த்தம். யாரிடத்தில் பொருளாசை இருக்கிறதோ அவர்களுடைய மனதில் எப்பொழுதும் வஞ்சமானது இருக்கும். வஞ்சம்னா ஏமாற்றி எப்படி இவன்கிட்ட பொருளை வாங்கிறதுனா சதுரங்க வேட்டை. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பார்த்துங்க. சதுரங்க வேட்டைன்னா என்னது, எப்படி ஏமாற்றலாம் தான். இப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் ஏமாற்றணும். ஆசை இருக்கிறவனுடைய ஆசையை நல்லா தூண்டி இன்னும் பணத்தை வாங்கிறது. அதனால் இப்போ நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னாக்கா அது ஆசை. அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணி உழைச்சி சம்பாரின்னு சொன்னால் பரவாயில்ல, சீக்கிரமாக பெரிய மனுஷன் ஆகணும், குறுக்கு வழியில் பெரிய மனுஷன் ஆகணும், விரைவாக ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஹோமத்தை பண்ணு, இல்லை இந்த மந்திரிச்சு இந்த தாயத்தை போடு, அதுக்கு ஒரு 50,000 மேலே கொடுனா. அதுதான். அதனால் ஆசை இருக்கிறவனுடைய ஆசையை தூண்டி அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிறதுங்கிறது ஒரு களவு, அது வஞ்சம். அந்த மாதிரி வஞ்சமானது எல்லாம் இருக்கும்னா, அதனால் களவறிந்தார் நெஞ்சில் கரவானது எப்பொழுதும் இருக்கும். இப்போ பொருளாசை மிக்கவனுடைய மனதில் எப்பொழுதும் வஞ்சனையானது இருக்கும். அடுத்தால எப்படி ஏமாற்றலாங்கிறதுல ரொம்ப கவனமாக ரொம்ப விழிப்பாக இருப்பார். அப்போ ஏமாறுறவன் அவன்கிட்ட ஏமாறாமல் விழிப்பாக இருக்கணும். ஏமாறுறவன் அவன்கிட்ட ஏமாந்து போகாமல் சாமானிய மக்கள் விழிப்பாக இருக்கணும். பொருளாசை இருக்கிறவன் மற்றவர்களை எப்படி ஏமாற்றலாம்ங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பான், ரொம்ப திட்டமிட்டு இருப்பான். அதனால் சாஸ்திரம் தர்மத்தில் சாஸ்திரத்தை அறிந்தவர்களிடத்தில், அறிவுடையவர்களிடத்தில் அறம் நிற்பது போல களவு பொருளாசை உடையவர்களிடத்தில் வஞ்சனையானது இருக்கும். அடுத்தது 9வது குறள். அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். களவல்ல மற்றைய தேற்றாதவர் அளவல்ல செய்து ஆங்கே வீவர். வீவர்னா அழிவர், வீழ்ந்து போவார்கள், அவர்கள் அழிந்து போவார்கள். எது களவு அல்ல மற்றைய, களவை தவிர, கபடத்தை தவிர, களவை தவிர, பொருளாசையை தவிர, திருடுகின்ற எண்ணத்தை தவிர மற்ற எந்த தர்மத்தையும் கடைபிடிக்காதவர்கள். அதனால் மற்றைய தேற்றாதவர்னா வேறு எதையும் அறியாதவர், செய்யாதவர்னா. களவல்ல மற்றையனா களவு செய்தலை தவிர மற்ற நல்ல அறங்களை செய்யாதவர். ஆரம்பத்தில் மற்ற தவம்லாம் பண்ணி கொண்டு இருப்பான், நடுவில் கொஞ்சம் ஆசை இருக்கும். போக போக என்னாச்சு, பணம் வர வர ஆசைப்பட்டு கொஞ்சம் ஏமாற்றி பணம் வாங்க ஆரம்பித்தாக்க பொருளாசை அதிகமாக மற்ற தர்மங்கள் எல்லாம் போயிடும். மனசில் ஒரு சின்ன பொருளாசை வந்தால் காலப்போக்கில் அது மற்ற எல்லா தர்மங்களையும் போக்கிவிடும். கடைசியில் சந்நியாச தர்மத்தை விட்டுட்டு மற்ற எல்லா பிஸ்னஸையும் அவன் செய்து கொண்டிருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான். அதான் சொல்கிறார், களவல்ல மற்றைய தேற்றாதவர். களவை தவிர வேறு எந்த அறத்தையும் நினைக்காத ஒருவர், செய்யாத ஒருவர். அளவல்ல செய்துனா எண்ணற்ற குற்றங்களை செய்து, எண்ணற்ற எண்ணம் சிந்தனை அவனுடைய மனதில் அவர் புதுசாக திட்டம் போடுவான். எதுக்கு, அடுத்தவனை ஏமாத்துறோம். பார்க்குறோம்ல, இப்போ சைபர் கிரைமெல்லாம் பார்த்தா எப்படியெல்லாம் ஏமாத்தணும்னா பேங்க்கையே ஏமாத்துறான். பேங்க்குன்னு சொல்லிட்டு சாமானிய மக்களை ஏமாத்தினான். பேங்க்கில் இருக்கக்கூடிய பேங்க் ஆளுகளையே பேங்க்கையே ஏமாத்துகிற அளவுக்கு சாமர்த்தியமாக திட்டம் போட்டு ஏமாத்துகிறான். அதனால் அது அப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். துறவு வாழ்க்கைக்கும் ஒருவனுக்கு பொருளாசை வந்த அவனும் பல விதங்களில் மக்களை ஏமாற்றுவார். ஆனால் அளவல்ல செய்துனா அளவற்ற குற்றங்களை செய்து, அளவற்ற சிந்தனைகள், குற்ற சிந்தனைகள் அவருடைய மனசில் வரும், அவற்றை செய்து அப்புறம் ஆங்கே வீவர்னா, ஆங்கேனா அங்கேயே, அப்பொழுதே, இப்பொழுதே, இங்கேயே அவன் வீழ்ந்து விடுவான். அவனுடைய அழிவிற்கு அது காரணமாக ஆகிவிடும். இப்போ துறவு தர்மம் பெரிய பாப்பியாக ஆகிவிடுவான். இல்லறத்தில் இருந்து குற்றம் பண்ணுறது ஒன்று, துறவரத்துக்கு குற்றம் பண்ணால் அது அதை விட பெரிய பாப்பம். இல்லறத்தில் இருந்து ஏதோ சரி குடும்பம் நடத்துறதுக்கு வேறு வழி இல்லை, குழந்தைகளுக்காக மற்றவர்களுக்காக ஏதோ திருடுறான்னா அதெல்லாம் பார்க்குறோம். ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால குடும்பத்துக்காக ஏதோ தப்பான காரியத்தை பண்ண வேண்டியது இருக்கின்றது அப்படின்னாக்கா அந்த பாப்பம் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருக்காங்க. ஆனால் துறவு வாழ்க்கை வந்தவனுக்கு
அவன் எதுக்காக பணம் சம்பாதிக்கணும், எதுக்காக பணத்துக்கு ஆசைப்படணும், சம்பாதிச்சு யார் கொடுக்க போகிறான், எதுவுமே இல்லாமல் தானே அவன் இருக்கிறான். அதனால் இவன் தான் அனுபவித்தாலும் எவ்வளவு தான் அனுபவிக்க முடியும். இப்போது ஆசைங்கிறது ஒரு ஆசை தான். அந்த ஆசை அறியாமல் அவனையே விழுங்கி விடுகிறது. சின்னதாக வந்த மனதில் ஒரு ஆசை, சின்ன நெருப்பு மாதிரி தோன்றிய ஆசை காலப்போக்கில் அவனையே அழித்து விடுகிறது. மற்ற எல்லா நல்ல எண்ணங்களையும் மற்ற சிந்தனைகளையும் அழித்து விடுகிறது. அவனுடைய நோக்கத்தையே, அவனுடைய தர்மத்தையே அழித்து விடுகிறது. அவனுடைய லட்சியத்தை மறக்கச் செய்து விடுகின்றது. அதனால் பலவிதமான குற்றங்களை செய்து அவன் அழிவை அடைவான். இங்கேயே இந்த பிறவிலேயே அழிவை அடைவான். களவினையே எப்பொழுதும் நினைப்பவர் பிறர் பொருளை வஞ்சிக்க அளவில்லாத தீய எண்ணங்களை மனதில் நினைத்தும் பின்னர் செய்தும் தமக்குத்தாமே அழிவை செய்து கொள்ளுகிறார். மனதில் நினைக்கும் பொழுதே அவரது நற்சிந்தனைகள் விலகிவிட அப்பொழுதே துன்பத்தை அடைகிறார் என்பதும் பொருந்தும். அடுத்து இறுதியான 10வது பாடலில் ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்கிறார். கல்வார் களவு உள்ளவர், கல்லார் களவு இல்லாதவர். இரண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடிய தீமை நன்மைகள் என்ன? கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை, கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை, கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. கல்வார்க்கு உயிர்நிலை தள்ளும். கல்வார் கள்ளமுடையவர் கல்வார். கள்ளுதல் திருடுதலை பிறர் பொருளை அபகரிக்க நினைக்கின்றவர், அபகரிப்பவர், அவர் கல்வர், கல்வார். கல்வர்னு சொல்கிறோமே, திருடருங்கிறத கல்வர்னு சொல்கிறோம். அதை களவு எண்ணம் உடையவர் கல்வார். அவருக்கு உயிர்நிலை தள்ளும். உயிர்நிலைனா உயிர் நிலை பெற்று இருப்பதற்கு ஆதாரமான உடம்பை சொல்கிறார். உடம்புங்கிற வார்த்தைக்கு பதில் உயிர்நிலைன்னு சொல்கிறார். உயிர்நிலைனா உயிர் எங்கே இருக்குது? உடம்புல தானே இருக்குது. அதனால் உடல் உயிர் தானா என்ப உயிர்ங்கிறது ஜீவன். உயிர்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன். அந்த ஜீவன் தான் செய்த புண்ணிய பாபத்தினுடைய விளைவை எங்கேருந்து அனுபவிக்கிறான்? இந்த உடம்புல இருந்து தான் அனுபவிக்கிறான். அதற்கு தான் உடம்புங்கிறது தேவையாக இருக்குது. அந்த உடம்புல இருந்து வாழுகின்ற உயிர் ஜீவனானவன் அவனை அந்த உயிர்நிலையானது. அப்போ இந்த உயிர்நிலைனா உடலானது கல்வார்க்கு தள்ளும்னா அந்த கபடம் உள்ளவனுக்கு அவனுடைய உடம்பே அவனை ஏற்றுக்கொள்ளாது தள்ளும் விளக்கும்னா உடம்பே அவனுக்கு பலவிதத்தில் துன்பத்தை கொடுக்கும், ஏற்றுக்கொள்ளாது. ஏற்கனவே போன்ற கூட ஒழுக்கத்தில் சொன்னார், பூதங்கள் 5 அகத்தே நகும்னர். உடம்புல இருக்க பூதம், அந்த பஞ்சபூதங்களே அவனை பார்த்து சிரிக்கும்னு சொன்னார். இங்கே அதே தான், உடம்பே அவனை ஏற்றுக்கொள்ளாது, அவனுடைய உடலே அவனை ஏற்றுக்கொள்ளாது. உடம்பு ஏற்றுக்கொள்ளாதுன்னா சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மற்ற எதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவன் கபடமாக பண்ணுகிறான்கிறத தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதன் பிறகு சமூகம் அவனை தள்ளும், சமூகம் அவனை ஏற்றுக்கொள்ளாது. அதனால் இங்கே உடல்ங்கிறது சொன்னது மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் அப்புறம் சமூகம் அவனை தள்ளும், அவனை ஏற்றுக்கொள்ளாது. எனக்கு ரொம்ப நாளைக்கு ஏமாற்றி இருக்க முடியாது, ரொம்ப நாளைக்கு ஒருவன் ஏமாற்றி கொண்டு இருக்க முடியாது. கொஞ்சம் நல்ல கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குனா, அதனால் கொஞ்ச நாளில் அது தெரிந்து போயிடும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவார். அதனால் அது தெரிய வருகின்ற, இவன் ஏமாற்றுக்காரன்னு தெரிய வருகின்ற பொழுது அந்த சமூகம் மற்றவனை விட அவனை இன்னும் அதிகமாக அவனை நிந்திக்கும், அவனுக்கு துன்பத்தை கொடுக்கும். பார்க்குறோம், சாமியார் தப்பு பண்ணிட்டார்னா டிவியில் திரும்ப போகிறான், ஏமாற்றிட்டார், அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், சாமியே இப்படி பண்ணலாமான்னா அது இருக்குது. இல்லறத்தில் இருக்கிறவன் தப்பு பண்ணுவான், அது இயல்பு. ஆனால் சன்னியாசியாக இருந்துட்டு இப்படி தப்பு பண்ணலாமா அப்படிங்கிற பெரிய கேள்வி வருது. அதனால் சமூகம் அவனை நிராகரிக்கின்றது. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க உலகமே அவனை சேர்த்துக்கொள்ளாதுன்னா அவன் செய்த பாப்பத்துக்கு இது நரகலோகத்துக்கு தான் போவான். அவனுக்கு எந்த புண்ணியமும் இருக்காது. மறுமையிலும் துன்பத்தை அவன் அடைவான், அனுபவிப்பான். ஆனால் கல்லார்க்கு, அந்த கபடம் இல்லாதவர்களுக்கு, திருட்டு எண்ணம் இல்லாதவர்களுக்கு புத்தேல் உலகு தள்ளாது. புத்தேல் உலகுங்கிறது தேவலோகம். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய தேவலோகம் கூட அவனை தள்ளாமல் ஏற்றுக்கொள்ளும். அதனால் கபடம் இருக்கிறவனுக்கு, களவு இருக்கிறவனை அவனுடைய உடம்பு கூட அவனை ஏற்றுக்கொள்ளார்.
ஆனால் கபடம் இல்லாத ஒரு நல்ல துறவியை, ஞானமுள்ள ஒரு துறவியை, நல்ல விவேகம் வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனை, ஒரு துறவியை தேவலோகமும் கூட ஏற்றுக்கொள்ளும்னா இந்த லோகத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் என்பதற்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை. தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய தேவலோகத்துக்கு அவன் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் அவனை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வரவேற்று அவன் அடுத்த பிரிவில் தேவனாகலாம் அல்லது ஞான நிஷ்டை இருந்த பிறவாத நிலையை அடையலாம். அதனால் இங்கே அவனுக்கு மதிப்பு கிடைக்குங்கிறது மட்டும் இல்லை, தேவலோகத்திலேயும் மதிப்பு கிடைக்கும். யாருக்கு? வஞ்சனை இல்லாதவன், கபடம் இல்லாதவன் அவனுக்கு, நல்லவனுக்கு. மாறாக கபடம் இருக்கிறவன், களவு எண்ணம் இருக்கிறவன், வஞ்சனை இருக்கிறவனுக்கு அவன் செத்தா தேவலோகத்துக்கு போய் பாப்பத்தை அனுபவிப்பான், அதற்கான தண்டனையை அனுபவிப்பான்ங்கிறது மட்டும் இல்லை, தேவலோகத்துக்கு போய் இல்லை, நரகலோகத்துக்கு போய். அதனால் பாப்பம் செய்கிறவன் நரகலோகத்துக்கு போய் துன்பத்தை அனுபவிப்பான்ங்கிறது மட்டும் இல்லை, இந்த லோகத்திலேயே அவன் நிம்மதியாக இருக்க முடியாது. இங்கேயே இந்த உலகமே அவனை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளும் அப்படின்னு முடிக்கின்றார். ஆகவே இந்த கல்லாமைங்கிறது வேண்டும். துறவுக்கு கல்லாமைங்கிறது முக்கியமானது. களவு எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். வாசனையினால் இருக்கலாம். முந்தின ஆசிரமங்களில், முந்தின வாழ்க்கை முறையில் பல பிறவிகளாக பொருளோடு சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறோம். அப்படி குடும்பம் மற்ற சமூக அல்லது சுயநலத்துக்காக பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆசையினால் சின்ன சின்ன தவறுகள் செய்திருக்கலாம். அது எல்லாருமே செய்து கொண்டு இருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கட்டாயத்தினாலோ அல்லது ஆசையினாலோ பொருள் ஆசை சின்ன சின்ன திருட்டுங்கிறது ஏதோ விதத்தில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருமே பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. அது அளவில் வேறுபடலாம். சிறிய அளவு, பெரிய அளவு, திட்டம் போட்டு பண்ணுறது, திட்டம் இல்லாமல் பண்ணுறது, அல்லது தவிர்க்க முடியாமல் பண்ணுறது, ஏதோ ஒரு விதத்தில் பிறர் பொருளை நாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். அது தவிர்க்க முடியாத ஒன்று. அல்லது அது அப்படித்தான் இருக்குது, வாசனையினால் அஞ்ஞானத்தினால் அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறவன் தான் துறவு வாழ்க்கைக்கு வர்றான். துறவு வாழ்க்கைக்கு வந்த பிறகும் இந்த முந்தின வாழ்க்கை முறையில் இருந்த அந்த வாசனையினால் இப்போ அவனுக்கு எதுவும் தேவையில்லை, குடும்பமோ எதுவுமே தேவையில்லை, எல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு தான் வந்திருக்கிறான். ஆனால் பழைய வாசனையினால் காமம் வரலாம், பொருளாசை வரலாம். காமம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதான் போன பாட்டில் சொன்னார், போன அதிகாரத்தில் சொன்னார், கூட ஒழுக்கத்தில். பொருளாசையும் வரலாம். அதனால் அவன் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த தவமானது கெட்டுப்போகும், துறவு வாழ்க்கையினுடைய லட்சியமானது கிடைக்காமல் போய்விடும். அதனால் ஒரு எச்சரிக்கையாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். துறவு வாழ்க்கையில் இருக்கிறவன் எச்சரிக்கையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் கல்வார் கல்லார் என்னும் இருவர் பயனும் சேர்த்து சொல்லப்பட்டது. களவு செய்பவர் இருமையிலும் துன்பத்தை அனுபவிப்பார், களவு செய்யாதவர் இருமையிலும் இன்பத்தை அனுபவிப்பார். அதான் நிறைவு. இந்த அளவில் இந்த கல்லாமைங்கிற அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்கின்றோம். திருடாமை, திருடுதல் என்பது கூடாது. திருடுதல் என்பது ஒரு பாப்பச் செயல், அது கூடாது. அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். முற்றிலும்ங்கிறது மனதிலும் கூட பிறர் பொருளுக்கு ஆசைப்படாது ஒருவன் இருத்தல் வேண்டும். அப்படி இருந்தால் அதுவே ஒரு துறவு தர்மமாக, பொருளாசை அற்ற நிலையாக ஆகின்றது. ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ओम्.